இப்போ இருக்கிற மினிஸ்டர்ஸ்க்கு எதை எப்படி பண்ணணும்னு ஒன்றும் புரியல, தலையும் புரியல, காலும் புரியல அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு ஒருத்தர். பேசினது யார்? தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள். அவர் தான். அவர் எதனால் இப்படி சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மினிஸ்டர்ஸ்லாம் வெளிநாடுக்கு சுற்றுப்பயணம் போகிறாங்க. அது மேபி ப்ரைவேட் ட்ரிப்பாக இருக்கலாம், இல்லைன்னா பிஸ்னஸ் ட்ரிப்பாக இருக்கலாம். அதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகவோ இல்லை ஒரு அரசு ரீதியான பயணமாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் ஒரு மினிஸ்டர், ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர் வெளிநாட்டுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறாருன்னா அதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட கிளியரன்ஸ் வாங்கணும். தகவல் வந்து புதுசாக நிறைய பேருக்கு இருக்கலாம். என்னப்பா வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் பர்மிஷன் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டால் கொடுக்கணும். அதுதான் ப்ரோட்டோக்கால். அவங்கக்கிட்ட கிளியரன்ஸ் வாங்கி என்ன பர்பஸ்க்காக போகிறோம், எங்கே போகிறோம், எந்த நாட்டுக்கு போகிறோம், எத்தனை நாள் ட்ரிப், இதெல்லாம் வந்து ஃபுல்லாக டீட்டெயில்டாக கிளியரன்ஸ்லாம் வாங்கினதுக்கப்புறம் தான் வெளிநாட்டு சுற்றுப்பயணம் போகணுமா. அதை தாண்டி இப்போ 2 மினிஸ்டர்ஸ் வந்து இங்கேருந்து வெளிநாடு சுற்றுப்பயணம் போயிருக்கிறாங்க வித்தவுட் சென்ட்ரல் கவர்மெண்ட் பர்மிஷன். முடிஞ்சு. இதை தூக்கின்னு போய் கவர்னர்கிட்ட நான் கம்ப்ளைண்ட்டாக கொடுக்க போகிறேன் அப்படின்னு நிற்கிறாரு இப்போ நயினார் நாகேந்திரன் அவர்கள். மின் கட்டணத்தில் பல குளறுபடிகள். ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் 2 மாதத்திற்கு இருக்கக்கூடிய கட்டணம் வசூலை ஒரே மாதத்தில் நாங்கள் பண்ணுவோம், மீட்டர் ரீடிங் எடுப்போம்னு சொன்னாங்க. 1 மாதத்தில் மீட்டரிங் எடுக்கும். ஆனால் இதிலே டிக்கெட் கூட போடுறாங்க, மின் கட்டணத்தை கூட்டிருக்கான்னு பல குளறுபடிகள் நடந்துட்டு இருக்கு. அமைச்சர்களுக்கு என்ன செய்யணுங்கிறதே தெரியல. 2 அமைச்சர்கள் மத்திய அரசுடைய அனுமதி இல்லாமலேயே வெளிநாட்டுக்கு போயிருக்கிறாங்க. ஏன் போனாங்க, எதற்காக போனாங்க, யாருடைய பண செலவில் போனாங்க, நம்முடைய அரசாங்கத்தினுடைய பண செலவில் போனார்களா, அல்லது வெளிநாட்டிலிருந்து யாராவது தொடர்பு கொண்டு அவர்களுக்கு பணம் செலவு பண்ணதாக சொல்லி அதற்காக போனார்களா என்பது தெரியாது. அமைச்சர்களாக இருக்கக்கூடியவங்க வெளிநாட்டுக்கு போகும்போது, மாநில அமைச்சர்களாக இருக்கக்கூடியவங்க வெளிநாட்டுக்கு போகும்போது, அதாவது நிதியமைச்சர், மத்திய நிதியமைச்சர், மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர், பிரைம் மினிஸ்டர் அலுவலகம் வரைக்கும் அனுமதி வாங்கிட்டு தான் போகணும். அனுமதி இல்லாமல் போகக்கூடாது. ஆனால் இந்த அமைச்சர்களுக்கு யாரோட அனுமதி வாங்கணும், எப்படி போகணும், என்ன நடைபெறுகிறது என்பதே ஒன்று கேள்விக்குறியான ஒரு சூழ்நிலை. அது கவர்னர் வரும்போது நான் இது குறித்து கவர்னர்கிட்ட மனு கொடுக்கலான்ட்டு இருக்கிறேன். அதுக்கு அடுத்தது இப்போ திமுக எம்எல்ஏ மார்கண்டேயனை அரெஸ்ட். இது தொடர்பாக பேசுகிறப்போ நயினார் நாகேந்திரன் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ இந்த பஞ்சாயத்து தேவையா? நமக்கு ஆல்ரெடி 1008 பஞ்சாயத்துகள் கிடக்கு. பெண்களுக்கான பாதுகாப்பு இங்கே கேள்விக்குறியாக இருக்குது. அதையெல்லாம் விட்டுவிட்டு இது ஒரு நடவடிக்கை. திமுக காரங்க கூட 2-3 வருஷம் கழிச்சு தான் இந்த மாதிரி நடவடிக்கைகளை எடுக்க ஆரம்பித்தாங்க. ஆனால் இவங்க இப்போவே இந்த நடவடிக்கையில் இறங்கிட்டாங்க. 60 நாள் தான் ஆச்சு, அதுக்குள்ளேயே இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னே புரியல அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு நயினார் நாகேந்திரன் அவர்கள். அதாவது இந்த அரசாங்கம், கடந்த திமுக அரசாங்கமாவது ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு அந்த வேலையெல்லாம் ஆரம்பித்தாங்க. ஆனால் இங்கே வந்து 60 நாளிலே ஆரம்பிச்சுட்டாங்க. நான் ஏற்கனவே பல பேட்டி கொடுத்துருக்குறேன். ஒரு நாளைக்கு 3 கற்பழிப்பு சம்பவம் நடக்கும். நேற்று பம்பாய்க்கு போயிருந்தேன். இரவு 12 மணிக்கெல்லாம் பம்பாயில் வந்து அங்கே எல்லா பெண்களும் நடமாடலாம். ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி இன்னைக்கு உத்தரவாதம் கொடுக்க முடியாது. ஏன்னா திரைப்படத்தினுடைய காட்சிகள் தான் இங்கே ஆட்சியாக நடக்கும். ஒரு முதலமைச்சர் பொறுத்து கொள்ளக்கூடிய தகுதி வேண்டும். படத்தில் மட்டும் ஜனநாயகம் இருக்கு, ஆனால் மக்கள்கிட்ட ஜனநாயகம் இந்த 60 நாளில் இல்லை. அது வெகு விரைவில் வெட்ட வெளிச்சத்துக்கு வரும். அமைச்சர்கள் வந்து லீவ் கேட்குறாங்க. இப்போ 3 மணி நேரம் லீவ் கேட்டிருக்காங்களா, முதலமைச்சர் கொடுக்கலையா? ஒருவேளை 3 மணி நேரம் என்ன சொந்த வேலையாக எதுவும் இருக்குன்னு கேட்டால் ஜனநாயகம் படம் சினிமா பார்க்கணுமா? இவங்களெல்லாம் வச்சு நம்ம நாட்டில் என்னத்தை பண்ண முடியும்?